உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை ப்ளீஸ் அத்தை கொடுங்க அத்தை. நான் கால்ல கூட விழுகிறேன் ப்ளீஸ். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் அப்பா மேல சத்தியமா நான் சொல்றேன். உங்க மொத்த பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துருவேன். எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துருவேன். ப்ளீஸ் அத்தை ப்ளீஸ் இவளை இங்க இருந்து தோற்ற வழிய பாரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ப்ளீஸ் டேக் ஹர். ப்ளீஸ் அத்தை கெஞ்சி கேக்குறேன். எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த உதவி வேற யாராலையும் பண்ண முடியாது. என் காலை விடுறியா? எனக்கு எரிச்சலா இருக்கு. கஷ்மி இவளை வெளியே போக சொல்லி இது புடி. அவங்க ஷாலுவை என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. இல்ல நான் போக மாட்டேன். அண்ணா ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. வெளியே போ. எவ்வளவு ஒருத்தி தான் தங்கச்சியை காப்பாத்த 50 லட்சம் ரூபாய் கேட்டா எங்களால அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ எவ்வளவு மூணாவது மனுஷி தானே. மாம் மாம் லக்ஷ்மி மூணாவது மனுஷிகள். ரிஷி உனக்கு என்னாச்சு? நான் புரிய வச்சேன்ல, உன்கிட்ட தான் நான் சொன்னேனே. மாம் இங்க என்ன நடக்குது? இவ லக்ஷ்மி, இவள எதுக்காக கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறீங்க? என்ன நடக்குது இங்க? நீ என் கூட வா. மாம் என்னாச்சு? முதல்ல உள்ள வா. தயவு செஞ்சு நில்லு ரிஷி. நான் சொல்றத கேளு ரிஷி. ரிஷி எனக்கு உதவி தேவை ரிஷி. ரிஷி என்ன இது? வெளியே போடி. போடி. இந்த பக்கம் வராத. அத்தை ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தை கதவை திறங்க. ப்ளீஸ் கதவை திறங்க. ப்ளீஸ் கதவை திறங்க. ஷாலு இங்க நான் நேரத்தை வீணடிக்க கூடாது. நானே போய் ஷாலுவை காப்பாத்துறேன். லட்சுமியா, சரி நீ எங்க ஓடிட்டு இருக்க? சரி அதை விட பணம் எங்க? பின்னாடியே பேக்ல கொண்டு வராங்களா? அதானே அவங்க எப்படி பணம் கொடுக்காம இருப்பாங்க? பணத்தை தர மறுத்துட்டாங்க. என்ன ஏண்டி நீ நேரம் போய் அவங்க கால்ல விழ வேண்டியதானே? நான் காலையும் விழுந்து கேட்டுட்டேன். ஆனா அவங்க பணம் தர மறுத்துட்டாங்க. கடவுளே, இப்ப நம்ம பணத்தை எப்படி புரட்டுறது? எனக்கு தெரியல. யாரு ஷாலுவை கடத்தி வச்சிருக்கானோ அவன் கிட்டே நான் போறேன். நான் அவன் கால கூட விழுகிறேன். அவனை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆனா நான் ஷாலுவை உடனே பாக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? அவன் என்ன உன் சொந்தக்காரனா? அறிவு இருக்கா உனக்கு? பணம் இல்லாம ஷாலுவை விட்டுருவானா? இப்ப நான் காசுக்கு வேற என்ன பண்றது? இவ்ளோ காசுல என்கிட்ட கிடையாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் நேரா போய் அவனை பாக்குறேன். நான் ஷாலுவை காப்பாத்தியே ஆகணும். சித்தி இப்ப ஷாலுக்கு நான் தான் இருக்கேன். நான் காப்பாத்துறேன். லட்சுமி நில்ல. 50 லட்சம் ரூபாய். லட்சுமி, நீயும் ஷாலுவும் எக்கேடு வேணாலும் கெட்டு போங்க. எனக்கு என் 50 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வேணும். அத நான் வாங்கியே தீருவேன். இந்த விஷயத்துல யார் என்ன தடுக்கறாங்கன்னு பாத்துறேன். மாம் நீங்க என்ன பண்றீங்க? அண்ட் நான் உள்ள வந்த லக்ஷ்மி வெளியே போறா. நீங்க எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றீங்க. என்ன ஆச்சு மாம்? அதுவும் லக்ஷ்மி அப்படி அழுதுட்டு இருந்தா. ரிஷி நான் தான் உன்கிட்ட சொன்னேனே. இத நான் உங்க கிட்ட எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு அழுதுட்டு வந்தா அவளை வெளியே தள்ளி கதவை மூடுறீங்க. என்ன பிஹேவியர் இது? ரிஷி நான் லக்ஷ்மி கிட்ட பேசுறேன். ரிஷி ரிஷி நீ கதவை திறக்க கூடாது ரிஷி. ரிஷி ரிஷி நில்லு. நீங்களா? லக்ஷ்மி எங்க? அவ வீட்ல இருந்தே நீங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறீங்கல்ல? இப்ப லட்சுமின்னு கெஞ்சிரியா? உதவி கேட்டு அவ இங்க வந்திருந்தா. இதான் உதவி செய்யற லட்சணமா? ஏய் யூ லிசன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஆமா, நாங்க லக்ஷ்மியை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும் தான். இனிமே எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. அதனால தலையில தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டோம். அவ தலையில உட்காந்து ஆட வந்தாளா? உதவி கேட்டு வந்திருந்தா. அவதான் உங்க எல்லாரையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனா. பல தடவை அவளோட உயிரை பணைய வச்சு ரிஷி உயிரை காப்பாத்திருக்கா. ஆனா இன்னைக்கு அவ தங்கச்சியோட உயிரை ஆபத்துல இருக்கும் போது நீங்க இவ்ளோ மோசமா நடந்துக்கிறீங்க. தங்கச்சியா? யாரு தங்கச்சி? நீங்க யார பத்தி பேசுறீங்க? ஷாலு. ரிஷி, ஷாலு செத்து போயிடுவா. என்ன ஷாலுக்கு என்ன ஆச்சு? என்ன சொல்றீங்க? அதோட ஃபார் காட் சேக் இங்க என்னதான் நடந்துச்சு? அண்ணா அண்ணியோட தங்கச்சி ஷாலுவை. நான் ஜஸ்ட் ஷட் அப். வை ஷட் அப்? அவ பேசட்டுமே.
ரிஷிக்கு எல்லாம் தெரியட்டும். நான் சொல்றேன் ரிஷி. அது வந்து ஷாலுவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஷாலுவை விடணும்னா அவங்க 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டா 9:30 மணிக்கு ஒரு மைதானத்துக்கு கூப்பிட்டிருக்காங்க. அவங்க ஷாலுவோட ரத்தக்கரை பட்டு துப்பட்டாவை அனுப்பியிருக்காங்க. பணத்தை மட்டும் நாங்க கொடுக்கலனா ஷாலுவை கொன்னுடுவோன்னு மிரட்டுறாங்க ரிஷி. அதுக்காக தான் பணம் கேட்டு லக்ஷ்மி இங்க வந்திருந்தா. பாவம், அவ உதவி கேட்டு வந்தா. காலை விழுந்து கெஞ்சி அழுதுருக்கா. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளு. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருக்காங்க. ரிஷி எங்க போற? ரிஷி, சந்தோஷமா ரிஷியை ஏமாத்திட்டேல்ல? எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண தானே இங்க வந்திருக்கேன். இந்த மாதிரி ஆளுங்களை எப்பவும் இப்படிதான். நீங்களும் இதே காரியத்தை தான் பண்ணீங்க. என் வீட்டுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? ரிஷிக்காக லக்ஷ்மிய பிச்சை கேட்டு வந்தீங்கல்ல? ஹே, மைண்ட் யுவர் டங். I have minded my tongue. You understanding? ரிஷி, நீ எங்க போற? கையில இது என்ன? லக்ஷ்மி கிட்ட போறேன், ஷாலுவை காப்பாத்துறதுக்கு. ரிஷி, இன்னைக்கு நீ போனா உனக்கு என்ன? மாமா, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்னோட மாம். அதனால நான் என்ன பண்றேனோ அதை புரிஞ்சுக்கோங்க. கடவுளே, நான் ஜன்னல் வழியா போனா இவங்க கண்டிப்பா பாத்துருவாங்க. ஆனா இப்ப நான் ரிஸ்க் எடுத்துதானே ஆகணும். ஏய் சாலு, ஏய் தப்பிச்சு போடா, புடிங்கடா. ஏய் கிண்டல பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போங்கடா, புடிங்கடா அவளை. போங்கடா, போய் புடிங்கடா அவளை. குடு, தேங்க் காட் நீ வந்துட்ட. லட்சுமி அக்கா தானே உன்னை இங்க அனுப்புனா என்னை காப்பாத்த. எனக்கு தெரியும் என் அக்கா எப்படியாவது என்னை காப்பாத்திடுவான்னு. வண்டி எடு. ஏய், என்ன என் மூஞ்சி அப்படி பாத்துட்டு இருக்க? பல்வேந்தர் ஆளுங்க எல்லாரும் என்ன கிட்னாப் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ணு. போ. உன்னை சேர்ல கட்டி போட்டிருந்தாங்கல்ல? அதாவது உன்னை விடுவிக்க பணம் கேட்டிருந்தாங்கல்ல? ஆமா, அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஏய், மறுபடியும் எதுக்காக என் மூஞ்சி அப்படி பாக்குற? ரவுடிங்க வந்துட போறாங்க. வண்டி எடு சீக்கிரம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.